வணக்கம். இந்த பதிவு 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் இருக்கிற அனைத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். புக்கில் பேஜ் பை பேஜாக ரீட் பண்ணி ரிவைஸ் பண்ண போகிறோம். எஸ்ஜிடி எக்ஸாம் போகிறவங்களுக்காக தான் மெயினாக இந்த பதிவு. குரூப் 2 வேறு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல புக்கை பார்த்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பம் முதல் லெசனு. உலகத்தில் நிறைய மொழி பேசுகிறாங்க, மொழி குடும்பங்கள் நிறைய இருக்குது. இந்தியாவில் எத்தனை மொழி பேசுகிறாங்க அப்படின்னா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் பேசுகிறாங்க. அதை 4 மொழி குடும்பமாக பிரிச்சிருக்காங்க. இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழி, சீன திபேத்திய மொழி. 4 குடும்பம், 1300 மொழி. இதை இத்தனை மொழிகள் பேசுகிறாங்க இந்த நாட்டில் அப்படிங்கவே தான் அகத்தியலிங்கம் இருக்கார் இல்லையா, அவர் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டாரு. மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது அகத்தியலிங்கம். உலகத்தில் நிறைய பழமையான நாகரிகம் இருக்குது. அதில் மொஹஞ்சதாரோ ஹராப்பாவை ஆய்வு செஞ்ச பிறகு தான் இந்திய நாகரிகமும் பழமையான நாகரிகத்தில் ஒன்று அப்படின்னு முடிவு பண்ணாங்க. திராவிட நாகரிகம் பற்றியும் சொல்லியிருக்காங்க. திராவிடர் பேசின மொழி தான் திராவிட மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினது குமாரிலப்பட்டர். தமிழ்ங்கிற சொல்லே திராவிடங்கிற சொல்லேருந்து தான் பிறந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் கருதுகிறாங்க. திராவிடங்கிற சொன்னது குமாரிலப்பட்டர். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத லைனாக ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி விவரித்தது ஹீராஸ் பாதிரியார். தமிழ்னு 3 தடவை சொல்லுங்கள். தமிழா 3 தடவை சொல்லிட்டா அடுத்து டீன்னு மாறிடும். டீ இட்டுக்கு போய் இத்து தீன்னு திரும்ப மாறும். ஓகேங்களா? முதல்ல தமிழான்னு 3 தடவை சொன்னீங்கனாலே இந்த ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து த வராது. அதுக்கு அடுத்து 2 வார்த்தை தாண்டி தான் இத்து தான் வருமே தவிர வரவே வராது. அதை வச்சு படிச்சிருங்க. எதனால் இந்த கொஷினை நல்லா படிச்சுக்கணும்னு ஏன்னா அவங்க கொஷின் டீச்சர்ஸை கேட்க போகிறாங்க. சாதாரண வேர்டை வச்சு கேட்குறத விட அவங்க நம்மளை குழப்பி கொஷின் கேட்க தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸை சோதிக்கிறாங்க இல்லையா, அதனால். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்தியா வடமொழியிலேருந்து தான் வந்துச்சு. இந்திய மொழிகளுக்கு எல்லாமே வடமொழி தான் மூலம்னு நினச்சாங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணது யார் அப்படின்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் தான் வடமொழியெல்லாம் ஆராய்ந்து வச்சுட்டு அதெல்லாம் தனி குடும்பம், அதெல்லாம் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து இது ஐரோப்பிய மொழியோட தொடர்புடையதுன்னு சொல்லிட்டாரு. 1816ஆம் ஆண்டு 3 பேர் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பாப்பு, ரஸ்க்கு, க்ரீம் இதெல்லாம் சாப்பிட்டாங்க. பாப்கார்ன், ரஸ்க்கு, க்ரீம் இது 3 பேர் சாப்பிட்டாங்க. எப்போ சாப்பிட்டாங்கன்னு கேட்பாங்க. இதில் கொஷின் இந்த 3 பேரை கேட்கலாம், இல்லை ஆண்டை கேட்கலாம், 2 தான் வரும். 1816 இவங்க 3 பேரும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் முதல்ல ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாமே ஒரு தனி குடும்பம் அப்படிங்கிறத சொன்னது ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான். முதல்ல ஆராய்ச்சி பண்ணி ஐரோப்பிய மொழியோட தொடர்புடையதுன்னு சொன்னது ஜோன்ஸ். ஓகேங்களா? அவர் நம்ம குடும்பத்தை பற்றி ஆராய்ஞ்சது இவர் தான், ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாமே தனி குடும்பம் அப்படிங்கிறத முதல்ல சொன்னது எல்லிஸ் தான். தனி குடும்பம்னு கருதி தனி குடும்பமாக சொன்னதும் அவர் தான். எதை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தை ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான் தனி குடும்பம்னு சொன்னார். அதுக்கு தென்னிந்திய மொழிகள்னு பேர் வச்சதும் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான். இதை சேர்ந்து தான் மால்தோ, தோடா கொண்டு இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கு அடுத்து ஹோக்கான் அப்படிங்கிறவர் தான் தமிழியன்னு பேர் வச்சார். தென்னிந்திய மொழிகள்னு பேர் வச்சது ஃப்ரான்சிஸ் எல்லிஸ், தமிழியன் பேர் வச்சது ஹோக்கன். ஓகேங்களா? இதே கருத்தை தான் மார்க்ஸ் முல்லரும் சொன்னார். என்ன கருத்து? தமிழியன்கிற கருத்தை சொன்னதும் மார்க்ஸ் முல்லர் தான். இது கேட்க சான்ஸ் இல்லை. ஆனால் தமிழியன் அப்படின்னு சொன்னது ஹோக்கன், தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொன்னது ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். அவர் தான் இப்படி ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னதே அவர் தான், ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். அதே மாதிரி வடமொழிகள்லாம் வேற மூளை உடையது, நாங்களாம் தனி அப்படின்னு சொல்லிட்டு போனவர் வில்லியம் ஜோன்ஸ் வடமொழிலாம் தனின்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்மளை பற்றி சொன்னது ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணங்கிற நூலை கொண்டு வந்தது கால்டுவெல். இவர் ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டது திராவிட மொழின்னு சொல்லிட்டாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டது திராவிட மொழின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல். ஏன்னா மொழிகளின் ஒப்பிலக்கணங்கிற நூலை நிறைய தடவை கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அடுத்த வரியில் இருக்கிறது இதையும் பார்த்துக்கோங்க. கால்டுவெல்லுக்கு பின்னர் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. வி ராமசாமி, வரோ, எமினோ, கபில் சுவலமில், ஆந்திரனோ, தோப்போ, மீனாட்சி சுந்தரனார் இவங்கெல்லாம் கூட திராவிட மொழியின் ஆய்வுக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அடுத்து திராவிட மொழி குடும்பத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த டேப்லெட் காலம் படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, ஹோத்தா, தோடா, ஹோரகா, இருளா
ஒரு தடவை படிச்சுட்டு வரும்னு நினைக்காதீங்க. நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை அப்ரோச் பண்ணால் தான் நமக்கு மைண்டில் நிற்கும். நிறைய தடவை டெஸ்ட் எழுதணும், அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நிற்கும். இதில் இதையும் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். குறுக்க போனால் மாலுக்கு போய், மால் தெரியும்ல, மாலில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுக்கு மால் பிரியாணி ஃபெராகுயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தமிழ் பையன் மலையாள பொண்ணு பார்க்க போகும்போது கன்னடாவில் தான் பார்க்கணும். கன்னடாவில் மலைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்ன மலைனா குடகு மலை. அங்கே துருன்னு இருந்து கோன்னு கத்துனா தான் பொண்ணை காட்டுவாங்களாம். அவர் தோன்னு கத்துறாரு, தப்பாக கத்துறாருன்னு வச்சுக்கோங்க. தோன்னு கத்தும்போது இருளாக இருக்கிற பொண்ணை காட்டுறாங்க. இப்படி தான் படித்தேன் நான். தமிழ் பையன் மலையாள பொண்ணை பார்க்க போகும்போது கன்னடாவில் போய் பார்க்குறான். மலைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. குடகு மலையில் துருன்னு ஏறி போகும்போது தான் காட்டுவாங்க. அங்கே போய் தோன்னு கத்தணும். தோடான்னு கத்துனா தான் காட்டுவாங்க. கத்துனா இருளாக இருக்கிற பொண்ணை காட்டுறாங்க. அடுத்து இப்படி கூட கேட்பாங்க, 3 குடும்பத்துலேயும் மொத்தம் இருக்கிற மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 24 மொழிகள் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்து ஏறுகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இதையும் சேர்த்து திராவிட மொழிகளில் மொத்தம் 27 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த 4 மொழியில் இந்த எந்த பட்டியலில் சேர்த்துருக்காங்கன்னு தெரியல. ஓகேவா? அதனால் 24 மொழிகள் வந்து இந்த பட்டியலில் இருக்குது. பிரிச்சுருக்காங்க. பிரிக்காமல் 4 மொழிகள் இருக்குது. இதையும் சேர்த்து மொத்தம் 28. மொத்த திராவிட மொழிகள்னு கேட்டால் 28ன்னு சொல்லணும். 3 குடும்பத்துலேயும் எத்தனை மொழிகள் இருக்குதுன்னு கேட்டால் 24ன்னு சொல்லணும். அடுத்து தமிழ் வந்து வடமொழியோட மகள் கிடையாது. அது தனி குடும்பம், அதுக்கே உரிய தனித்துவத்தோடு இருக்குது. சமஸ்கிருத கலப்பில்லாமல் தானாகவே இயங்கும் அப்படின்னு சொன்னது கால்டுவெல். இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. தமிழ் எவ்வளோ பெருமையானது அப்படிலாம் நினச்சி படிச்சிங்கன்னா தான் இது மைண்டில் நிற்கும். தமிழில் கண்ணுன்னு சொன்னால் மலையாளத்தில் 3 சொல்லி நூ வரும். 2 சொல்லின்னா தெலுங்கு குடகு. இஃப் வந்தால் குருக்கு, ஹென் வந்தால் ஃபர்ஜி, ஹொன் வந்தால் தோடா. என்ன பெயர்களுக்கு 3 நாம் சொல்லுவோம். மலையாளத்தில் 3, தெலுங்கில் 3, கன்னடத்தில் 3, துளுவில் மூஜி. இதை படிக்க முடியுமான்னு நினைக்காதீங்க. 4 தடவை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதனால் நமக்கு முடியாதுன்னு நினைக்காம திரும்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். பால் பாகுபாடு கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகளில் பொருளோட தன்மையை ஒட்டிய பால் பாகுபாடு இருக்குது. ஆனால் வடமொழியில் இப்படி இல்லை. ஜெர்மன் மொழியில் எப்படி அப்படின்னா வாய், கண், மூக்குக்கு வந்து தனித்தனி பாலாக சொல்லுவாங்க. ஆண்பால் வந்து மூக்கு, வாய் வந்து ஆண்பால், மூக்கு வந்து பெண்பால், கண் வந்து பொதுப்பால். ஓகேவா? வாய் வந்து ஆண்பால், மூக்கு வச்சு தான் பெண் அழகுன்னு சொல்லுவாங்க. அதனால் மூக்கு வந்து பெண்பால், கண் வந்து 2த்துக்கும் பொதுவாக இருக்கிறதுனால அது பொதுப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட மொழிகளில் வந்து பகுப்பு, உயர்திணை, ஒருமை எல்லாத்துக்குமே தனித்தனி வார்த்தைகள் இருக்குது. அதனால இவற்றுக்கு பால் காட்டும் விகுதிகள் இல்லை. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அக்ரிணை கண்ணுக்கு தெரியாதது கூட ஆண்பால் பெண்பால் பகுப்பை உணர்த்துற மாதிரி வார்த்தைகளே இருக்குது. எதில்? நம்ம தமிழ் மொழியில். கடுவன், மந்தி, களிறு, பிடி இது எல்லாமே வந்து விலங்குகளுக்கு கூட ஆண் பெண்ணை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வார்த்தைகள் இருக்குங்கிறத சொல்ல தான் இந்த பதிவே. ஓகேங்களா? இந்த பாராவே அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆங்கிலத்தில் வந்து வினைச்சொற்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஃபுல்லாக வினைச்சொல்லை பற்றி சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஆக்ஷன் வேர்டு வந்து ஆக்ஷனை மட்டும்தான் சொல்லும். ஆனால் தமிழில் வந்தான்கிற வினைச்சொல் எல்லாத்தையுமே காட்டும். பால், திணை, எண், இடம் எல்லாத்தையும் காட்டும் இல்லையா? இது வந்து எல்லா திராவிட மொழிகளுக்குமே வந்து இந்த வினைச்சொல் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மலையாள மொழியில் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக திணை, பால், எண் ஆகியவற்றை பால் காட்டுற விகுதிகள் இல்லை. புரியுதுங்களா? திராவிட மொழி எல்லாத்துலேயும் வார்த்தையை வச்சு வினைச்சொல்லை வச்சே எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆண், பால், படற்கை, ஒருமை, வினைமுற்று எல்லாமே சொல்லிடலாம். ஆனால் மலையாள மொழியில் மட்டும் அது இல்லை. ஆண் பெண் பகுப்பை மட்டும் அறிந்துக்கிறாப்புல இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டு படிங்க. மொழிகளோட பழமையான இலக்கியம் கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியம் தான் நமக்கு பழசு. அது 5, 2ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியம் தான் இலக்கண நூல், 3ஆம் நூற்றாண்டு. அதுக்கடுத்து இதை வந்து சான்று எது சொல்லுது அப்படின்னா வரலாற்று சாகித்ய அகாடமி தான் சொல்லுது இதுக்கான சான்று. உங்களுக்கு வந்து தொல்காப்பியம் தான் இலக்கணம், சங்க இலக்கியம் தான் இலக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து சாகித்ய அகாடமி. தமிழ் இலக்கிய வரலாறு யார் எழுதுனதுன்னா மூவாவோடது. கன்னடம் வந்து கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. கன்னடம் கவி. தெலுங்கு பாரதம் ஆந்திரா பாஷபூஷணம். தெலுங்கு பாரதம் 11, ஆந்திரா பாஷணம் 12. மலையாளம் வந்து ராமசரிதம். மலையாளத்தில் தான் வந்து ராமர் பிறந்தார், லீலாவும் அங்கே தான் பிறந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமசரிதம், லீலா திலகம். மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி இது சொல்லுது.
அடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வார்த்தைகளுக்கு எப்படி எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 4ங்கிறது நாம் நாலுகு தெலுங்கில் கூ வரா மாதிரி, கன்னடத்தில் 4 வரும். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. 100 100 100 100 நூது, துளுவில் வந்து நூது, இந்த மாதிரி ஒரு எழுத்து லாஸ்ட் எழுத்து மட்டும் மாறி வரும். தமிழ் பணத்தாளில் இருக்குது. எந்தெந்த நாட்டில்னா மொரிஷியஸ் இலங்கையில் பணத்தாளில் இருக்குது. அதே மாதிரி இலங்கை சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்குது. பணத்தாளில் இருக்கிறது மொரிஷியஸ் இலங்கையில். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. ஈரோடு தமிழன்பனோடது. தமிழ் ஓவியம். காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழை, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழை, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள், ஏனி விருட்டென கேட்டவரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட, எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே, விரலை மடக்கியவன் இசை இல்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். இந்த வரிகளை நீங்கள் படிச்சுக்கணும். பாடல் வரியை படிக்கிறது நிறைய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் உதவும் உங்களுக்கு. அதனால் பாடல் வரி மெயினாக படிச்சுக்கணும். எத்தனை எத்தனை விட்டு விட்டு அடுக்கு தொடர்கள், ஏந்தி வினையச்சம், காலமும் முற்றுமை, வளர்ப்பாய்ங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. வளர் இப்பு இப்பு இவ்வு, இப்பு பகுதி இப்பு சந்தி, இதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஈரோடு தமிழன்பன் எழுதியது தான் வந்து தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை. உங்கள்ட்ட ஈஸியாக கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்டுருவாங்க. இல்லை கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா ஹைக்கூ சென்ட்ரியூ லிமேரைக்கூ இந்த வடிவத்தில் யார் புதுக்கவிதை கொடுத்தா அப்படின்னு கேட்பாங்க. ஈரோடு தமிழன்பன் தான் கொடுத்தாரு. வணக்கம் வள்ளுவம் அப்படிங்கிற நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி வாங்கினாங்க. தமிழின்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசு பரிசு கொடுத்துருக்கு. இவரோட நூல்கள் எல்லாம் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் 4 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு ஒவ்வொன்றுமே முக்கியம். ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொரு வார்த்தைகள் கூட முக்கியம். இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் 4 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும்னு சொன்னது பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும்னு சொன்னது பாரதியார். உலக தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி 21. 2 பேராக இருக்கிறவங்க ஒரு குழந்தைய வருது, 2 பேராக இருக்கோம் அவங்களுக்கு ஒரு குழந்தை வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2/1. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து தமிழ் விடு தூது. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியை என் முத்தமிழை புத்திக்குள் உண்ணப்படும் தேனை உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல், மண்ணில் குரம் என்றும் பள்ளு என்றும் கொள்ளுவார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ, திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லியனா சிந்துமே, அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீயோ குற்றமில்லா 10 குணம் பெற்றாய், மற்றொருவராக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய், நாக்குளவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ, செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய், ஏனோர்க்கு அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ, ஒழியா வனப்பு 8 உடையாய். இதில் நிறைய குணம், வனப்பு, ஊனரசம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸு, அதை பார்த்துக்கணும். கன்னி அப்படின்னா 2 கண்களை போல் 2 பூக்களை போல் வைத்து கட்டும் மாலைக்கு தான் கன்னின்னு பேர். அதே மாதிரி தமிழில் 2 அடியை வச்சு எதுகையால் தொகுக்கப்படுவது தான் வந்து கன்னி. எதுகை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எதுகையால் தொகுக்கப்படுவது. இதில் வந்து 3 குணங்கள் இருக்குது. சத்துவம், ராசசம், தாமசம். அடுத்து 10 குணங்கள். வண்ணங்கள் வந்து 5, ஆனால் தமிழுக்கான வண்ணங்கள் 100. நாவின் சுவை 6, ஆனால் தமிழின் சுவை 9. சாதாரணமாக அழகு 1 தான், ஆனால் தமிழுக்கு 8 அழகுகள் இருக்குது. இந்த பாட்டை படிச்சிங்கனாலே நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது இந்த பாட்டை பாடி பார்த்தீங்கன்னா இந்த என்ன நம்பருங்கிறது வந்துடும். அதுக்கு தான் நீங்கள் பாடலை மனப்பாடம் பண்ணணும். முத்திக்கனி, உருவகம், தெல்லமுது, பண்புத்தொகை, குற்றமிழா, ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சம், நான்னா ஓர் எழுத்து ஒரு மொழி, செவிகள் உணவாக அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகை, சிந்தாமணி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், கொள்வார் அப்படின்னா கொள் இவ்வு +r. இது படிக்கணுமா அப்படிங்கிற கண்டிப்பாக படிக்கணும். எப்படி பிரிச்சிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க.
லாஸ்ட் பிஜி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. கொள் பகுதி இவ் எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர் தான் பகுதி. உணர்ந்தங்கிறதுல உணர் பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை பெயரச்ச விகுதி. தூது பற்றின நூல் வெளி கொடுத்துருக்காங்க. சிற்றிலக்க வகையை சார்ந்தது தான் தூது. இதை வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னு சொல்லுவாங்க. இதோட தலைவியரெல்லாம் காதல் கொண்டது தூது விடுவாங்க. எதெல்லாம் தூது விடுவாங்க அப்படின்னாக்கா, அன்னம் முதல் வண்டு ஈராக 10 பொருள்களை தூதாக விடுவாங்க. இதை களி வெண்பாவால் பாடியிருக்காங்க. இது என்னத்தால் பாடியிருக்காங்க? களி வெண்பாவால் பாடியிருக்காங்க. இந்த தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது பெண்ணொருத்தி காதல் கொண்டு தூது விடுவதாக அமைஞ்சிருக்கு. எதை தூது விடுறா? தமிழையே தூதாக விடுறா. இந்நூலில் 268 கன்னிகளை கொண்டது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இதில் இருக்குது. இதை ஊவேசா 1930 மொழிபெயர்த்தார். இந்த பாடலை பாடினது யாருன்னு பெயர் அறியப்படவில்லை. காதொளிரும் குண்டலகும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிரும் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொழியச் சூடி நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார். அடுத்து வளரும் செல்வம் துணைப்பாடம். இதில் பாருங்கள், சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ப்ரௌசர்னா உளவி, கிராப்னா செதுக்கி, கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி, கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி, சைபர் பேஸ் அப்படின்னா இணையவெளி, சர்வர்னா வையக விரிவு வலை, ஃபோல்டர்னா உரை, லேப்டாப்னா மடிக்கணினி. ஒரு பேருக்கு தமிழ் பேருக்கு நம்பர் இருக்குது. என்ன அளவை சொல்கிறாங்க? முந்திரினா 320, 1/320. அரைனா அதில் பாதி 1/160. அரைக்கான் முந்திரினா 3/320. காணினா 180. இல்லை மான்னு கேட்பாங்க. ஒரு மா அப்படின்னா 1/20. இருமானா 1/10. 3 மானா 3/20. 1 மானா 1/20. இருமானா 1/10. 3 நாக்கா 3/20. 3 மானாக்கா 4 மானா 1/5. நாவாய் அப்படிங்கிற பேர் தான் நேவின்னு மாறிச்சு. நாவாய்னா கப்பல், பெரிய கப்பலை சொல்லுவாங்க. அதுதான் நேவின்னு மாறிச்சு. இதில் கிரேக்க மொழியை பற்றி தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கிரேக்க மொழி தான் செவ்வியல் மொழிகளில் ஒன்று. இந்த கிரேக்க மொழியில் இந்த நாவாய், இந்த கடல் பற்றின பெயர் எல்லாம் எப்படி மாறிச்சு, தமிழ் பேரெல்லாம் கிரேக்கத்தில் எப்படி வந்துச்சுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலேருந்து ஒரு வரியை கொடுத்தாங்க, இந்த லெசன்லேருந்து ஒரு வரியோ ஒரு வார்த்தையை கொடுத்து கேட்டாங்கன்னா அது கிரேக்கம் தான். அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பா அப்படிங்கிறது, பாங்கிற வெண்பா இருக்கு இல்லையா, இல்லை பா அப்படிங்கிறது இலியாத்தில் பாப்பியோனா அப்படின்னு மாறி இருக்குது. கிரேக்க கடவுளான அப்பல்லோவுக்கு பா அப்படிங்கிறது கிரேக்கத்தில் குறிக்கப்படுது, பாடப்படுவது தான் பா. இதை இலியாத்தில் பாப்பியோனான்னு சொல்லுவாங்க. கிரேக்க கடவுளோட பேர் அப்பல்லோ, அந்த கடவுளுக்கு பாடப்படுவது தான் பா. இதை கிரேக்கத்தில் பாப்பியோனா அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா செப்பலோசை உடையதா, அதனால் அது கிரேக்கத்தில் சாப்போன்னு சொல்கிறாங்க. வெண்பாவை கிரேக்கத்தில் என்னன்னு சொல்கிறாங்க? சாப்போன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது செப்பலோசை உடையது. கிரேக்கத்தில் லத்தீன் மொழிக்கு பின் ஆங்கிலத்தில் ஸ்டெப்பிக் ஸ்டான்சோ அப்படின்னு வழங்கப்படுது. எது? வெண்பா. கிரேக்கத்துலேருந்து ஆங்கிலத்துக்கு ஸ்டெப்பிக் ஸ்டான்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? ஸ்டெப்பிக் ஸ்டான்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. பாவின் சுவையில் ஒன்று தான் இளிவரல். அது துன்ப சுவையை சொல்லுது, துன்பத்தை சொல்கிறது தான் இளிவரல். இதை கிரேக்கத்தில் இலிகியான்னு சொல்கிறாங்க. கிரேக்கத்தில் இலிகியா. கிரேக்க நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரணுன்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு நூல் இருக்கான். அந்த நூலோட பேர் தான் எரித்திரையன் ஆஃப் த பெரிபுலஸ். எரித்திரையன் ஆஃப் த பெரிபுலஸ் அப்படிங்கிறது இதுவே தமிழ் வார்த்தையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எரித்திரையன் அப்படிங்கிறது கடலை சார்ந்த பெரிய புலம். எரித்திரையன்னா என்னன்னு கேட்டுருவாங்க? கடலை சார்ந்த பெரிய புலம். ஒரு சென்டென்ஸ், ஒரு தொடர் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது எழுவாய் தொடர். எட்வர் வந்தான் அப்படிங்கிறது. இந்த சென்டென்ஸ்க்கு எட்வர் தான் மெயினாக இருக்குது, அதனால இது எழுவாய் தொடர். இதில் பயனிலை இருக்குது. கனகாமரம் பூத்தது, அந்த பயன் இருக்கு இல்லையா, கனகாமரம் என்ன செஞ்சுது, அதனால இது பயனிலை தொடர். வினைச்சொல் பூத்தது, இந்த வினைச்சொல்லை பயனிலை ஆகும். பயனிலைனா என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. பயனிலைனா கனகாமரம் பூத்தது. இங்கே மீனா கனகாம்பரத்தை சூடினாள். மீனாங்கிறது ஒரு பெயர்ச்சொல், கனகாம்பரம்ங்கிறது ஒரு பெயர்ச்சொல். 2 வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே கனகாம்பரத்தை சூடினால்னு வந்துருச்சு இல்லையா, அப்போது இது செயல்படு பொருள். ஒரு தொடரில் எழுவாய் செயல்படு பொருளும் பெயர்ச்சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செயல்படு பொருள் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை.
செயல்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? எழுவாய் தொடரில் செயல்படு பொருள் தேவை, அதாவது இந்த கனகாமரங்கிறது தேவைன்னு இல்லை, இருந்தால் இன்னும் விளக்கமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், படித்தாய் அப்படிங்கிறது ஒரு மீனிங்கை சொல்லுது இல்லையா? இது வந்து எழுவாயே இல்லை இதில், அதனால இது தோன்றா எழுவாய். படித்தாய் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, அது வந்து தோன்றா எழுவாய். நான் வந்தேன் அப்படிங்கிறது வினை பயனிலை, அவன் வந்தாங்கிற பயனிலையோட முடியுது இல்லையா? சொன்னவள் கலா அப்படிங்கிறது பெயர் பயனிலை. இங்கே வந்து கலாங்கிற பெயர் தான் வந்து பயனிலையாக வந்திருக்கு, அதனால இது பெயர் பயனிலை. விளையாடுபவன் யார், இங்கே யாருங்கிறது பயனிலையாக வந்திருக்கு, அதனால இது வினா பயனிலை. வினா பயனிலை இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது, பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதில் நல்லங்கிறது என்ன? பெயரடை. இங்கே பாருங்கள், மகிழன் மெல்ல வந்தான், இது வினையடை. ஓகேங்களா? பெயருக்கு இதாக வந்துச்சு, பெயரை பற்றி சொல்லுது அப்படின்னா அது பெயரடை. வினையை பற்றி சொல்லுது, மெல்ல வந்தான்ங்கிறது வினையை பற்றி சொல்லுதுன்னா அது வினையடை. இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பந்து உருண்டது என்பது தன்வினை, பந்து தானாகவே உருளுது, எழுவாய் தான் அதுக்கு பயனிலையாக அமையுது. ஓகேங்களா? அது தன்வினை. உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. இங்கே பாருங்கள், பிறவினைக்கு எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. பிறவினையில் என்ன வருங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பிறவினைகள் வி பி போன்ற விகுதிகளை கொண்டு செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்து உருவாக்கும். ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இது ரைட்டாக ராங்கான்னு கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். பிறவினை வந்து எழுவாய் வந்து ஒரு வினையை செய்ய வச்சா அது பிறவினை. பிறவினையில் வேறு என்னென்னலாம் வரும் அப்படின்னா பி பி போன்ற விகுதிகள் வரும், செய் வை பண்ணு பண்ணு போன்ற துணை வினைகள் வரும். தன்வினைக்கு எடுத்துக்காட்டு அவன் திருத்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர். பிறவினை வந்து அவனை திருந்தச் செய்தான், தன் மகளை நன்றாக படிக்க வைத்தார், பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். இதில் செய்வினை தொடர். அடுத்து அப்பா சொன்னாருங்கிறது செய்வினை, தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செயல்பாட்டு வினை. செயல்பாட்டு வினைக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை வந்து செய்வினை, செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயல்பாட்டு வினை. படு என்னும் துணை வினைச்சொல் செயல்பாட்டு வினை தொடரில் சேர்ந்து வருகிறது. அதே மாதிரி படுங்கிறது மட்டும் இல்லை, உன் பெரு முதலான துணை வினைகளும் செயல்பாட்டு வினைகளை அமைகிறது. அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது இதெல்லாம் கூட செயல்பாட்டு வினைக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த வார்த்தையெல்லாம் வந்தால் கூட அது செயல்பாட்டு வினை தான். இந்த பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளே கூட கொடுத்துருவாங்க. கோவலன் கொலையுண்டான், இது செயல்பாட்டு வினை, செய்வினை கிடையாது. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, இது கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் வீடு கட்டி ஆயிற்று, இதுவும் செயல்பாட்டு வினை. சட்டி உடைந்து போயிற்று, இதுவும் செயல்பாட்டு வினை. பணம் காணாமல் போனது, இது செயல்பாட்டு வினை. இந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு பட்டதுங்கிறது மட்டும்தான் தெரியும், ஆனால் இது எல்லாமே செயல்பாட்டு வினை தான். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்துல் நேற்று வந்தான், தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான், பிறவினை. கவிதா உரை படித்தால் செய்வினை, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயல்பாட்டு வினை. குமரன் மலையில் நனைந்தான், உடன்பாட்டு வினை. மலையில் நனையவில்லை, எதிர்மறை. என் அண்ணன் நாளை வருவான்கிறது செய்தி. எவ்வளவு உயரமான மரம்ங்கிறது உணர்ச்சி. உள்ளே பேசி கொண்டிருப்பது யாருன்னா வினா. பூக்களை பறிக்காதீர், இது அப்படியே கேட்டிருந்தாங்க. பூக்களை பறிக்காதீர்ங்கிறது கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன். நாற்காலி மாணவன், பெயர் பயனிலை. பெயர் சொல்லே வந்து பயனிலையாக வந்திருக்கு, அதனால் இது பெயர் பயனிலை தொடர். பகுபத உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. 3 4 5 6. இதுக்கு மேலே எழுத்து பேருன்னு ஒன்று இருக்குது. சாதாரணமாக பகுபத உறுப்புகள்னு கேட்டால் 6ன்னு தான் சொல்லணும். பகுதி வந்து சொல்லின் முதல்ல இருக்கும், பகாபதமாக இருக்கும், வினைச்சொல்லு ஏவலாக இருக்கும், பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் இருக்கும். எதுக்கு இதை படிக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சென்டென்ஸை தான் கேட்குறாங்க. இது ரைட்டாக ராங்காக சொல்லு அப்படின்னு கேட்பாங்க, ஏன்னா டீச்சர்ஸ் இல்லையா. விகுதி சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் காட்டுவதாக அமையும். இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கும். சந்தி வந்து பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் இது வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கும். சாரி வந்து விகுதிக்கும் பகுதிக்கும் இடையில இருக்கும். நீங்கள் ஒரு சொல்லை பிரித்து பார்த்தீங்கன்னா தான் இது ரொம்ப நல்லாவே புரியும். இந்த எழுத்து வந்து மாறி வரதை வந்து விகாரம்னு சொல்கிறோம். இது மேற்கொண்ட பகுபத உறுப்புகள் ஏற்படும் மாற்றம் தான் வந்து விகாரம். இது அப்படியே கேட்டிருந்தாங்க. தனி உறுப்பு அன்று பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா விகாரம். பகுதி வந்து ஊரனுக்கு ஊர், நடிகனுக்கு நடி, பார்த்தானோட பகுதி வந்து பார், வரைந்தான் அதோட பகுதி வரை, மடிந்தாருக்கு மடி, மகிழ்ந்தால்னா மகிழ். இந்த டேப்லர் காலம்
படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பாருங்கள், படித்தான் அதுலேயே வந்துருச்சா, ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வேறு என்னென்னலாம் வரும், அன் ஆண்னு வரும். இதே பெண்பால்னா அல் ஆள்னு வரும். ஆர் அப்படின்னா பலர்பால், அதே ஆறு ஸ்மால்லையும் வரும், அதாவது குறிலையும் வரும், ஆர். அதே இது ஒன்றன்பால் வினைமுற்று அப்படின்னா நீங்கியது ரூ வரும். ரூ வந்தால் அது ஒன்றன்பால். வந்தால் பலவின் பால். ஏன் அப்படின்னு வந்தால் தன்மை ஒருமை வினைமுற்று. நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே தெரியும், படிக்கிறேன், சிரிக்கிறேன், அழுகிறேன், அந்த மாதிரி. உண்டோம், சென்றோம், ஆம்ங்கிறது லாஸ்ட்டில் வரும். வார்த்தையை சொல்லி பார்த்து இதை படிச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். ஏம், ஓம், இது எல்லாமே நாங்கள் எல்லாம் செய்கிறோம், ஓடுறோம், வர்றோம், பேசுகிறோம், தூங்குகிறோம் அப்படிங்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் வரும். ஆய் அப்படின்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று. செய்தாய், வந்தாய், ஆய், இது எல்லாம். பாரீர் அப்படின்னா ஈர், முன்னிலை பன்மை, முன்னாடி இருக்கிற பன்மையை சொல்கிறது ஈர். அழகிய பேசும், இது பெயரச்சம். அழகிய பையன் பேசும் கவிதை, அந்த மாதிரி. அடுத்து இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா அடுத்து பெயர் வந்தால் தான் அது முடியும். அதனால் இது பெயரச்ச விகுதி. ங்கிறது பெயரச்ச விகுதி. ஈங்கிறது வினையச்ச விகுதி. இந்த ஈல ஒரு வார்த்தை முடியுதுன்னா அதுக்கு அடுத்து வினை வரும். தேடி சென்றான், வந்து பார்த்தாள், அப்படி. வளர்க அப்படிங்கிறது வந்ததுன்னா வியங்கோல் வினைமுற்று. இயர், இது எல்லாமே வரும். முளைத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி. தொழில் பெயர் விகுதிகள் என்னென்னு பாருங்கள். தல், அல், ஐ, கை, சி, பூ, இன்னும் நிறைய இருக்குது, அதுதான் புள்ளி வச்சுருக்காங்க. இடைநிலைகள். இறந்த கால இடைநிலை இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்காலம் கிறு, கின்று, ஆண், என்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு, இக்கு. நான் படிக்கும் போதெல்லாம் இது 3 தான் இருந்தது. இப்போ எதிர்மறையும் கொடுத்துருக்காங்க. எதிர்மறை இடைநிலை இல், அல், ஆ. இச்சு, இஞ்சுங்கிறது பெயர் இடைநிலைகள். இஞ்சு, இந்து, இவ்வு, இச்சு, இத்து, இது எல்லாமே பெயர் இடைநிலைகள். சந்திக்கான உறுப்பு பாருங்கள், இத்து, இப்பு, இக்கு, சந்திக்கு. இவ்வு உடன்படும் மெய் சந்தி. இவ்வும் வந்ததுன்னா உடன்படும் மெய் சந்தின்னு சொல்லணும். அன்கிறது சாரியை. இது எப்படிலாம் வரும்னா ஆண், இன், அல், அற்று, இற்று, அதற்கு தம், நும், நம், ஆ, உ, ஐ, கு, இன், இது எல்லாமே சாரியைகள். எழுத்து பேருன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பகுபத உறுப்புகளுக்கு அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தையும் உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து தான் எழுத்து பேரு. எப்படி? பகுபத உறுப்புக்கு அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தையும் உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து தான் எழுத்து பேரு ஆகும். பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேரு. நீங்கள் பிரிக்க தெரிஞ்சால் தான் நான் படிக்கிறது புரியும். சாரியை வர்ற இடத்துல இத்து வந்தது அப்படின்னா அது எழுத்து பேர். இது ஃபுல்லாக பிரித்ததை காட்டியிருக்காங்க. பகுதி. இத்து சந்தி. இத்து இந்தானது விகாரம். வந்தான்கிறதுல இத்து இந்தானது விகாரம். சந்தி விகாரப்பட்டது. இத்து இறந்த கால இடைநிலை. சாரியை. ஆண்பால் வினைமுற்று விகுதி. நடந்தனன், இதில் 2 அன் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து செய்யாதே, இதில் செய் பகுதி, சந்தி. எதிர்மறை இடைநிலை. இத்து வந்திருக்கு, செய்யாதே, இத்து தானே வரணும். இத்து எழுத்து பேர். இத்து வந்ததுன்னா எழுத்து பேர், பெரும்பாலும் இத்து தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இது புக்கில் இருக்க எக்ஸாம்பிள், இதை பார்த்துக்கோங்க. இதில் இத்து தான் எழுத்து பேர். தமிழ் நம்பர்ஸ் கேட்குறாங்க. 12, 13, 44, 78, 78, 90. இதில் விடுபட்ட வரிசையை கேட்டிருக்காங்க. நாவாய், வங்கம், மரம், மானு, துறை, தாளிசை, தன்வினை, பிறவினை. தமிழோட தூதுங்கிறது சிற்றிலக்கியம். விடுபட்ட இதுக்கு பொருத்தமானது 3 இனம், வண்ணங்கள் 100, 10 குணம், 8 வனப்பு. 3, 100, 10, 8, இதுதான் சரியான ஆன்சர். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. இதில் மோனை, எதுகை, இயைபு எல்லாமே இருக்குது. ஈரோடு தமிழன்பன் வார்த்தைகள். அழியா, ஒளியா, சிந்தா, இதெல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்.
பாட்டு மொழியை ஆள்வோம் கவிஞர் வாலியோட பாடல். விறகு நான் வண்டமிலே உன் அருள் வாய்ந்த பிறகு நான் வீணையாய் போனேன். சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செந்தமிழே நின்னால் விமானமானேன் நான். தருவாய் நிழல்தான் தருவாய் நிதம் என் வருவாய் என நீ வருவாய். ஒருவாய் உணவாய் உலதமிழே ஓர்ந்தேன் நீ பாட்டுக்கணவாய் வழிவரும் காற்றுன்னு சொல்லியிருக்காரு கவிஞர். லிங்குஸ்டிக்னா மொழியியல், ஃபிலோலஜிஸ்ட்னா மொழி ஈர்ப்புலமை, மொழியில் புலமை, ஃபோனோலாஜிஸ்ட்னா ஒளிச்சின்ன வல்லுனர். அதே மாதிரி லிட்ரேச்சர்னா இலக்கியம், போலோஜெலிக்ட் அப்படின்னா போலிக்ளோட் அப்படின்னா பன்மொழியாளர்கள், ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒழிப்பியல். நயம் பாராட்டுக. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கும் பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புலனருவி பொழிலில் காட்டில் புல்வெளியில் நல்வயலில் விலங்கில் புல்லில் தெரிகின்ற பொருளெல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டே தூய்மை ஊற்றே அழகு என்னும் பேரொழுங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனே. மாயில தங்கப்பா இவரோட பாட்டு தான் இது. விருகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்கொங்கும் பெருமலையில் எங்கே பார்த்தாலும் இருக்க, மக்கள் மனதிலையும் நீ இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மொரோஃபீம் அப்படின்னா உருபன், ஃபோனோமி அப்படின்னா ஒளியன், கம்பேரட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம், லாக்சிகன்னா பேரகராதி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும்னா மனவை முஸ்தபா. தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் அப்படிங்கிறது என் சொக்கன். முன்னெல்லாம் தமிழில் 30 கேள்வி தான் இருக்கும், அதுக்கே 3 நூல் பேர் கேட்டுருவாங்க, நூலோட ஆசிரியர் பேர் கேட்பாங்க. இப்போ நம்ம தமிழ் 50-60 கொஷின் அட்டன் பண்ணணும். அதனால் எத்தனை நூல் பேர் படிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. மாணவர்களுக்கான தமிழ் அப்படிங்கிறது என் சொக்கன். இதோட இயல் 1 முடியுது. நான் புக்கை பார்த்து படிக்கிறேன், அதை அப்படியே வீடியோவாக எடுத்து போடுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்கு ஏதாவது கரெக்ஷன் சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட இப்படி படிக்கிறியம்மா இப்படி படி அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.